முதல்ல அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது யாராவது போய் சொல்லுங்க. வெறும் பாண்டிச்சேரி ஆனந்தையும் ஜான் ஆரோக்கியசாமியும் பொருளாளர் வெங்கட்ராமன் 3 பேர் சந்திச்சா மட்டும் அரசியல் அல்ல. ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு இதற்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். அவர் ஒரு பாடம் போத்த வேண்டியதானே, பிரிட்ஜ் பண்ண வேண்டியதானே. அந்த ஆளுங்கட்சி எதிர்க்கிற திராணியும் தெம்பும் விஜய்க்கு இருந்தால் இந்த தடையை மீறி இருப்பார். நீர்நிலைகள் இல்லாத விவசாயங்களை எங்க எடுப்பது காட்ட சொல்லுங்க. மரக்காணத்தில் வைக்க சொல்றார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ். விமான கட்டுப்பாட்டறை மீறி விமானம் உள்ள உழுந்து அணு உலைக்குள்ள உழுந்தா எந்த ஒரு தகவலுமே வெளிப்படையாவே தெரியலையே. அரசாங்கம் இதுல ஒரு சைலண்டாவே மூவ் பண்றாங்க. இந்த அரசாங்கம் வேஸ்ட்டுங்க. திமுக அரசாங்கம் இதுல வேஸ்ட்ன்றன. நீங்க இப்போ மெட்ராஸ்ல இருக்கிற எத்தனை ஹோட்டல், எத்தனை பில்டிங், எத்தனை மால் இடிக்கப்பட்டு மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே மாறுகிறது. ஆனா சென்னையில மழை பெய்யறப்ப தண்ணி தேங்குது. நம்மளும் இன்னொரு பக்கம் கேள்வி கேட்கிறோம், கோபப்படதான் செய்யறோம். அதாங்க இந்த நிர்வாக சீர்கேடுக்கும் வளர்ச்சி நீங்க தப்பா போய் கனெக்ட் பண்றீங்க. நாடகம் ஆடுறதுல கில்லாடிகள் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அரசியல் கட்சின்னு நாடகம் ஆடதான் செய்வாங்க. இவர் விஜய் இது நாடகம்னு சொன்ன ஒத்துப்பாரா? இல்ல எல்லாருக்கும் ஊர் மேல மண் மேல பாசம் இருக்கும். மண் பாசம் ஊர் பாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இருந்தா நல்லதுதான். ஆனா இந்த அரசாங்கம் தோற்று போனது எங்க தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் பரந்தூர்ல போய் இன்னைக்கு பேசியிருக்காரு. அது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு இதற்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அரசாங்கம் விதிக்கணும்? நியாயமான விஷயம்தான். அரசாங்கத்தை அவர் ஒரு பாடம் போத்த வேண்டியதானே. இவ்வளோ கட்டுப்பாடு போடுற அரசாங்கத்தை பிரிட்ஜ் பண்ண வேண்டியதானே. மக்களை சந்திக்கணும். மக்கள் சந்திக்கிறது தான் சொல்றேன். என்ன கேட்குறேன், இறங்கி நடந்துட வேண்டியதானே. நான் கேட்டது ஏகனாபுரமுடைய அந்த திடல். இந்த திடலில் தான் மக்களை சந்திக்கணும். போராடுகிற மக்களை அவங்க களத்தில் சந்திக்கும் போது நான் அவங்க கிட்ட சில பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சந்திக்கணும். யார் போட்ட உத்தரவு? போலீஸ் சொன்னாங்கன்னு சொல்கிறேன். என்ன சொன்னார்? அது மட்டும் இல்லை, எங்கள் ஆட்கள் பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க, அதை கூட இந்த அரசாங்கம் தடை பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பிட் நோட்டீஸ் கொடுத்து கைது பண்ணது தான் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய தவறு. அதில் அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரி வீனஸ் வெட்டிங் ரிசப்ஷன் ஹாலில் நான் பேச மாட்டேன் அப்படின்னு வண்டி விட்டு இறங்கி நடக்க வேண்டியதானே. ஒரு அரசியல் தலைவருக்கு அதுன்னு அழகு இல்லை. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கிறீங்க, ஆனால் அதோட நோக்கமே மக்களை சந்திக்க கூடாதுன்றது தானே. அப்போ நான் மக்களே சந்திக்கிறேன்றார் அவர், அவ்வளோதான். அதாங்க நான் என்ன கேட்குறேன், ஒரு திறந்த வழி வேனில் ஒரு 10 நிமிஷம் பேசுனது நான் தப்பு சொல்ல. உண்மையிலே விஜய் அவர்களை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். காரணம், அவர் வழக்கமாக பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைத்து பார்ப்பார் என்ற குற்றச்சாட்டும் அந்த கேலியும் இருக்கும். முதல் கட்டமாக தகர்த்து இருக்கிறார். அந்த இடத்துக்கு வரார். அப்போ என்ன பண்ணணும்? கிடையாது, நான் இறங்கி ஒரு 100 பேரை பார்ப்பேன் அப்படின்னு அவங்க ஒரு 100 பேர் மக்கள்கிட்ட கருத்து, நீங்கள் ஒரு 10 பேர் கருத்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன்ட்டு பண்ண வேண்டியதானே. தடையை மீற வேண்டியதானே. கேரவன்ல வந்ததுக்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் இறங்கி நடந்து போய் அம்பேத்கர் திடலுக்கு போறாரு அப்படின்னா இன்னும் எவ்வளவு கூட்டம் சார் வரும்? அது இன்னும் சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனைக்காக அந்த பகுதியில் 3000 பேர் இருப்பாங்க. 3000ன்ட்டு 3 பேர் குடும்பத்தில் கூட 9,000 10,000 பேர் இருந்துட்டு போட்டோம். லட்சக்கணக்கான மக்களை சந்திப்பதுன்னு அரசியல். இறங்கி பேசுங்க, என்ன இருக்கு? அரை மணி நேரத்தில் எதுக்கு வரணும்? டயர்டாக வைங்க, போலீஸ் டயர்டாக வைங்க, அரசாங்கத்தை டயர்ட் பண்ணுங்க. திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப ஒவ்வொரு போராட்டத்துக்கும் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆளுங்கட்சியா இருந்த அப்ப அதிமுக விதிச்சு. அதான் நான் கேட்கிறேன், அந்த ஆளுங்கட்சி எதிர்க்கிற திராணியும் தெம்பும் விஜய்க்கு இருந்தால் இந்த தடையை மீறி இருப்பார். அதான் அரசியல்னு சொல்லிட்டேன் முதல்ல. அப்போ நீங்க போலீஸ் இப்படி என்னை கட்டுப்படுத்தினார்கள், மண்டபத்திற்குள் தான் சந்திக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினார்கள் சொல்லிட்டு நீங்க தப்பிச்சு போறது அரசியலே கிடையாது. இறங்கி அங்கேயே கேள்வி கேட்டோம் நடந்திருக்கணும்னு சொல்றீங்க. நடந்திருக்கணுங்க. நான் அரை மணி நேரத்தில் வரமாட்டேன், நான் சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருப்பேன், கைது பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், என் ரசிகர்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க, அப்படியே 2 சங்கிலி மாதிரி 2 பக்கம் நில்லுங்க, நான் நடந்து போகிறேன், சொந்தம் உங்களுக்காக வந்திருக்கிறேன், இன்று இரவு இல்லை இன்னும் பல நாள் இரவு இங்கே தங்க போகிறேன் சொல்லுங்க. மக்களை சந்திச்சு மக்கள் என்ன குறை சொன்னாங்க?
நீங்கள் பேச என்ன சொன்னார்? சரி, என்ன பேசினாரு? நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினாரு. அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நிலைப்பாடு, இங்கே பரந்தூருக்கு ஒரு நிலைப்பாடா, இதுல ஏதோ அரசாங்கத்துக்கு லாபம் இருக்கு அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புறாரு. கேட்டார்ல, மக்கள் ஏதாவது சொன்னது இவர் கேட்டாரா? அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கும்ல சார், மீட்டிங் மண்டபத்துல போய் சந்திக்க தானே போறாரு, அது எங்க? மக்களோட உரையாட தானே போறாரு, எங்கே போகிறாரு? அந்த மண்டபத்துக்குள்ள போய் சந்திக்க போறாரு. அதெல்லாம் நடக்குமா? மண்டபத்தில் சந்திக்க முதல்ல மக்களுடைய கருத்து கேட்டு தான் நீங்கள் பேசியிருக்கணும். இப்போ உங்கள் கருத்து கேட்ட பிறகு மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க? நான் எப்போவுமே இங்கே இருப்பேன், உங்களோட இருப்பேன்னு சொன்னார். இங்கே இருக்கிற அம்மன்கள் மீது நம்பிக்கை வைங்க, எம்எல் நம்பிக்கை வைங்கனாரு. இது போய் பேசுவாரா? பேச மாட்டாருன்னு சொல்லிட முடியாதுல்ல. நான் சொல்கிறேனே, ஒரு சந்திப்புன்றது எப்படிங்க? ஒரு மக்கள் போராடுறாங்க, எல்லாரையும் பேச வச்சு தலைவர் கடைசியில் பேசுவார். அந்த கோரிக்கை, இந்த பேச்சு என்னென்னலாம் சொன்னாங்க அதெல்லாம் உள்வாங்கிட்டு பேச தான் தலைவர் பேசுவார். தலைவரே பேசிட்டீங்களே. அவர் அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்கிறேனே, அரிட்டாப்பட்டி ஒரு நிலைப்பாடு, பரந்தூர் ஒரு நிலைப்பாடுன்னு சொல்கிறார்ல, முதல்ல இந்த ஒப்பீடு சரியா? ஒப்பீடு சரிதானே சார்? எப்படி சரி? அரிட்டாப்பட்டியில விவசாய நிலையம் பாதிக்கப்படும், அத்தனை மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அரசாங்கம் ஒரு தீர்மானம் போடுது, எல்லா அமைப்புகளும் போராடுறாங்க. அதே மாதிரி இங்கே விவசாய நிலைகள் பாதிக்கப்படுது இல்லை, விவசாயிகள் தொடர்ந்து 900 நாட்களா போராடுறாங்கல்ல, அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே? கரெக்டு. அரிட்டாப்பட்டியும் சென்னை விமான நிலையம் ஒண்ணா? முதல்ல அது புரிஞ்சுக்கணுங்க. அவர் எதை ஒப்பிடுறதுன்னு ஒன்று இருக்கு. நீங்க 90% நீர்நிலைகளை மூழ்கடித்து விட்டு விமான நிலையம் கட்டினால் சென்னை மூழ்கிடுங்கிறாரு. நியாயமான விஷயம். காஞ்சிபுரத்திற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுங்களா? இந்த மாவட்டத்துக்கு ஏரிகள் மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிகமான ஏரிகள் இருக்கிற மாவட்டம் காஞ்சிபுரம். சரி, இப்போ சென்னை மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட் கட்டினாங்கல்ல, அந்த நிலத்தை டாக்குமெண்ட்டை 1040 எடுத்து பாருங்க, இல்லை 1030 எடுத்து பாருங்க. விமான நிலையம் கட்டப்படுவதற்கு முன்பாக அந்த நிலம் யாருக்கெல்லாம் சொந்தம்? சென்னை மீனம்பாக்கம் என்ன தரிசல் மண்ணா? தரிசு மண் நிலம் அது விவசாய நிலமாக தான் இருந்திருக்கும். யாரோ ஒரு 100 பேர் 500 பேர் கொடுத்த நிலம் தானே. எப்படி விமான நிலையம் வந்தது? ஏங்க ஏதாவது கொடுத்தாதாங்க வரும். அரிட்டாப்பட்டியும் ஏர்போர்ட்டும் ஒண்ணு கிடையாதுன்னு முதல்ல மக்களோட வழி, இதுவும் மக்களோட வழி தானே சார். முதல்ல அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது யாராவது போய் சொல்லுங்க. ஒரு 4 பேர் சந்திக்க சொல்லுங்க. வெறும் பாண்டிச்சேரி ஆனந்தையும் ஜான் ஆரோக்கியசாமியும் பொருளாளர் வெங்கட்ராமன் 3 பேர் சந்திச்சா மட்டும் அரசியல் அல்ல. ஒரு 10 விஷயம் தெரிஞ்சுக்க சந்திக்க சொல்லுங்க. அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் இல்லைன்னு சொல்லிட்டா அமராவதியில் எடுக்கலாம், இல்ல குஜராத் எடுக்கலாம், இல்ல ராஜஸ்தான் எடுக்கலாம், இல்ல டங்ஸ்டன் இந்தியாவுக்கு தேவைன்னா ஆஸ்திரேலியா இறக்குமதி பண்ணலாம். கரெக்ட் தான். அதே நிலைப்பாட்டை தான் இங்கேயும் சொல்றேன். சென்னை விமான நிலையத்தை எங்க கொண்டு வைப்பீங்க? பரந்தூர்ல எடுக்காதீங்கன்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. சென்னை சுற்றி இருக்கிற காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இருக்கிற நீர்நிலைகள் அதிகம். நீங்க நீர்நிலைகள் இல்லாத விவசாய நிலங்கள்லாம் கிடையவே கிடையாது. நீர்நிலைகள் இல்லாத விவசாய நிலங்களை எங்க காட்ட சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க. இல்ல சார், பரந்தூர்ல வளர்ச்சி வேணும் அப்படின்றதான் விஜயும் சொல்றாரு. ஆனா நீங்க எங்க விவசாய நிலம் இருக்கோ, எங்க முப்போகமும் விளையுதோ அங்க நீங்க எடுப்பீங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறது, இது ஒரு அரசாங்கத்துக்கான அழகாது. அதான் அவருக்கு தெரியல. அதான் சொல்ல, யாராவது பார்க்கணும், யாராவது சந்திக்கணும், ஏதாவது பேசணும். அதாவது இந்த பரந்தூர் ஏகனாபுரம் நிலத்தை விமான நிலையத்துக்கு கொடுத்தது திமுக அரசு அல்ல. 10 வருடத்திற்கு முன்பு தேர்வு செய்ய போது அதிமுக அந்த நிலத்தை கொடுத்தது அதிமுக அரசு அல்ல. அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மத்திய அரசு சொல்லல. இந்த இடத்தை தேர்வு செய்து யார் தெரியுமா? சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட். சென்னை சுற்றி 6 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடத்தை தீர்மானித்தது சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த விமான போக்குவரத்து துறை இருக்கிற அதிகாரிகள். அப்போ நீ எது ஃபீசிபிள்? இந்த பக்கம் ஃபுல்லா சி, எப்படி சென்னையுடைய கிழக்கு எல்லாமே அது கோஸ்டல் ஏரியால வந்துடும். கோஸ்டல். சரி, இந்த பக்கம் ஈசிஆர் சவுத்துன்னு வச்சுங்க. இதை சவுத்தில் மரக்காணத்தில் வைக்க சொல்றார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ். அங்க கல்பாக்கம் இருக்கு. கல்பாக்கத்துக்கு மேல எந்த விமானம் பறக்கக்கூடாது. விமான கட்டுப்பாட்டறை மீறி விமானம் உள்ள விழுந்து அணு உலைக்குள்ள விழுந்தா சென்னை இல்லை, இந்த பக்கம் சென்னை போகும், அந்த பக்கம் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிடும், காலி. சரி, இப்போ இருக்கிறது 3 திசை. இந்த வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு சென்னை பெங்களூர் ஹைவே, சென்னை திருச்சி கன்னியாகுமரி ஹைவே, அடுத்து ஆந்திரா. நீங்கள் இந்த பக்கம் எங்கன்னா போனீங்கன்னா கும்மிடி பூண்டி பக்கம் போனால் ஆந்திரா வந்துடும் 50 கிலோமீட்டரில். சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கம், அதோடைய விரிவாக்கம் கும்மிடி பூண்டியில் வைக்க முடியுமா? முடியாது. இந்த 2 ஹைவே தான். இந்த 2 ஹைவேல 5 இடம் பார்த்து ஃபீசிபிள் எதுன்னு பார்த்து கொடுத்த இடம் தான் இந்த பன்னூர், பரந்தூர், ஏகனாபுரம். ஸோ இப்போ இங்கேயும் 2500 ஏக்கர் நிலம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு.
மீதி இருக்கிற 1500லேருந்து 2000 ஏக்கர் தான் விமான நிலையத்துக்கு தேவை. அதுலேயும் குறைந்த மக்கள் பாதிக்கிற இடம் எதுன்னு பார்த்தா தான் இந்த மக்கள் 3000 குடும்பம். அப்போ இந்த 3000 குடும்பம் இருக்கிற இடம் தான். மற்ற நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் எடுக்க முடியாது, மதுராந்தகம் எடுக்க முடியாது, மேல்மருவத்தூர் எடுக்க முடியாது, நீங்கள் இன்னும் 90 கிலோமீட்டர் தாண்டி அரக்கோணத்துக்கிட்ட எடுக்க முடியாது. எல்லாம் விவசாய நிலம் தான். விவசாய நிலம் இல்லாத இடமே கிடையாதுங்க. நீங்கள் யாராவது தியாகம் பண்ணாதான் ஒரு திட்டம் வரும். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கம்பேரிசன் வேற, விமான நிலையம் வேற. இல்ல சார், ஆனா அரிட்டாப்பட்டி விவகாரம் வரப்ப சட்டமன்றத்துல சிஎம் பேசுறாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது அப்படின்னு. ஆனா நேற்று தங்கம் தென்னரசு மினிஸ்டர் அவர்கள் இது தேவைதான், இங்க வந்து பரந்தூர்ல விமான நிலையம் அப்படின்றது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரெண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான். ஆனா ரெண்டு அரசாங்க சைட்ல இருந்து என்ன ஆர்டர் போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் விஜய் கேள்வி கேட்கிறாரு. அப்ப திமுகவுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். அப்படியே கூகுள்ல போய் அரசாங்கத்துக்கு லாபம்னு சொல்லணும். அவரு அரசாங்கத்திற்கு இந்த திட்டத்தால் ஆளுங்கட்சிக்கு லாபம் என்றால் அது என்னன்னு உடைக்கணும். அங்க சபரிசனுக்கு இவ்வளவு லேண்ட் இருக்கு, உதயநிதிக்கு இவ்வளவு லேண்ட் இருக்கு, இல்ல இந்த தமிழக அமைச்சர்கள் 10 பேர் பட்டியல் போட்டு இவங்களாம் லேண்ட் வச்சிருக்காங்க, இந்த லேண்ட் அப்ரிசியேஷனுக்காக இவங்க இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் சொல்லணும். அது உடைக்கிறது அரசியல் கழகு இல்ல. அரிட்டாப்பட்டிக்கு ஒண்ணு நிலைப்பாடு, இதுக்கு பரந்தூர் நிலைப்பாடுனா அப்ப இதுல என்ன லாபம் இருக்குன்னு கேட்கிறாரு. அவரோட கேள்வி தப்புன்னு சொல்ல முடியாது. அரசாங்கத்திற்கு லாபம் என்றால் எத்தனையோ திட்டத்தில் லாபம் அடைகிறது, எத்தனையோ திட்டத்தில் ஊழல் செய்கிறார்கள். நீங்க இது வெளிப்படையாகவும் பேசியிருக்கீங்க. பஸ் நிலையம் கொண்டு வருவதாக சொல்லி பஸ் நிலையத்தை சுத்தி இருக்கிற லேண்ட் அப்ரிசியேஷன் பண்ண வைக்கலாம். விமான நிலையம் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? விமான நிலைய இடத்தை தேர்வு செய்து இவங்க இல்லை. சரி, இப்போ தென் மாவட்டத்தில் ஒரு 10 மாவட்டம் வைகை டேமால பாசன வசதி பெறுகிறது. இந்த வைகை டேம் அழிப்பு பற்றி வைரமுத்து கவிதை எழுதியிருப்பார். அதை எடுத்து வாசிச்சுட்டு அப்புறம் இதை போடுங்க, இன்டர்வியூ போடுங்க. அந்த அந்த வைகை அணை டேமில் வசித்தவர் வைரமுத்து, அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட போயிட்டுடுங்க. வெளியேற்றப்பட்டவர், கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட வைரமுத்து குடும்பம், வைரமுத்து உறவினர்கள் அங்கிருந்து. அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு பேர் நிலத்தை கொடுத்தாங்க? அந்த நிலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இப்ப பாசன வசதி, பயிர் வசதி, விவசாயம் போகம் செய்வர்கள் யார்? விவசாயிகள் தான். அப்புறம் அங்க ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டான். இப்படி லட்சக்கணக்கான விவசாயிகள் பாசன வசதி பெறுகிறார்கள். மேட்டூர் வந்து தண்ணி குறைஞ்சதுன்னா என்ன தெரியும் சொல்லுங்க? அவ்வளவுதான் சார், தண்ணிக்கு எவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. மேட்டூர் தண்ணி குறைந்தால் என்ன தெரியும்? மேட்டூர் டேம்ல ஒரு சர்ச்சு தெரியும், ஒரு கோயில் தெரியும். அப்போ அங்க இருக்கிற மக்கள் அகற்றப்பட்டார்கள், அங்க இருக்கிற விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. மேட்டூர் அணை கட்டப்பட்டதால் இன்னைக்கு டெல்டால எத்தனை லட்சம் ஹெக்டேர் பாசன வசதி பெறுகிறது, எத்தனை லட்சம் விவசாயிகள் மேட்டூர் தண்ணி நம்பி இருக்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? இப்ப மேட்டூர்ல நிலம் கொடுத்தவங்களாம் வந்து முட்டாளா? அவனும் விவசாயி தாங்க. சரி, காமராஜர் காலத்தில் நெய்வேலி மின் திட்டம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, தமிழ்நாட்டில் 70% கரண்ட் எங்கிருந்து வருது? அங்க இருந்தா வருது. அப்ப அதுக்கு நிலம் கொடுத்தது யாரு? இல்ல சார், நெய்வேலி மின் திட்டம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு விவசாயமே போதும், எங்களுக்கு கரண்ட் வேண்டாம், இருட்டில் இருக்கிற காமராஜ் சொல்ல இடம் கொடுத்தார்கள். நில விவசாய நிலம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் வந்து நீங்க கரண்ட் வந்திருக்குது. நீங்க ஒன்று இருந்தாதான் ஒன்று பெற முடியுங்க. இல்ல சார், கரெக்ட் தான் சார், வளர்ச்சி முக்கியம் தான், அதை எப்பயுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் வாழ்வியலுக்கான தேவை விவசாயமும் இருக்குல்ல, ரெண்டையும் நம்ம பேரலா தானே நம்ம வளர்க்க முடியும். ஒண்ணு முக்கியம் அப்படின்ட்டு இன்னொன்னு நம்ம டோட்டலா டிஸ்ட்ராய் பண்றது எப்படி சரியா இருக்கும்? இப்போ நீங்க ஒப்பிடுறீங்களே, அரிட்டாப்பட்டியும் பரந்தூரும் ஒப்பிடுறீங்க. விஜய் ஒப்பிடுறாரு, அவர் தான் சொல்றேன். நீங்க என்ன அவர் தான், அவர் சார்பா நீங்க தான் பேசுறீங்க. அதான் சொல்றேன். அப்போ நீங்க வேற இடம் கொடுக்கலன்னு ஒரு இது ஐடியா இருக்கா உங்ககிட்ட? நீர்நிலை இல்லாத ஒரு 4000 ஏக்கர் சென்னையை சுற்றி காட்ட முடியுமா? காட்ட சொல்லுங்க. விஜய் தமிழ்நாட்டில் பிறந்தவர், அவருக்கு ஒரு கட்சி வட்டாரம் இருக்கு, அவருக்கு ஒரு ஐடி விங் இருக்கு, தேர்தல் ஸ்ட்ராட்டஜி இருக்காரு. சொல்லட்டும், சென்னையை சுற்றி 4000 ஏக்கர் நிலம் வேண்டும், ஆனா ஒரு சொட்டு நீர்நிலை கூட இல்லாத ஒரு இடமா வேணும், காட்ட சொல்லுங்க. நடக்கிற விஷயமா பேசணும். நீங்க ஒரு திட்டத்தை எதிர்ப்பு தவறே கிடையாது. ஆனா நீங்க இவ்வளவு சொன்னல, வைகை ஆகட்டும், மேட்டூர் ஆகட்டும், நெய்வேலி ஆகட்டும், இதெல்லாம் வந்து அதில் இழந்த குடும்பங்கள் கண்ணீர் கதைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா போயிடும். ஒரு இண்டஸ்ட்ரி, நீங்கள் இப்போ பின்னி மில் இருக்குல்ல, பெரம்பூர் பின்னி மில், அதில் எத்தனை 1000 பேர் வேலை பார்த்தார்கள். அந்த பில் மூடப்படுகிறது. அந்த மில் மூடப்பட்ட பிறகு ரோட்டில் வந்து பழக்கடை, இட்லி கடை, டிஃபன் கடை போட்டலாம் 100 பேர் இருக்கான். அவங்க கண்ணீர் கதையில் நான் கேட்டு எழுதினவன். சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் அந்த தொழிற்சாலை மூடப்பட்ட பிறகு
கண்ணீர் கதையில கேட்டு எழுதுனவன், புரியுதுங்களா? உலகம் எல்லா கிராஃபும் பார்த்து தான் வருது. ஆனால் விமான நிலையத்துக்கு 2-3 இடங்கள் தான் தேவைப்படும். அதில் இதுதான் பிரதானமான இடம்னு சொல்லிட்டாங்க. நீ இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு நீங்கள் அரசாங்கத்தில் சொல்லணும். இல்ல அது எல்லாமே மறைமுகமாவே இருக்கே சார். மக்கள் என்ன கேட்டாங்க, அரசாங்கம் அந்த நிலத்தை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே வெளிப்படையாவே தெரியலையே. அரசாங்கம் இதுல ஒரு சைலண்டாவே மூவ் பண்றாங்க. இந்த அரசாங்கம் வேஸ்ட்டுங்க. திமுக அரசாங்கம் இதில் வேஸ்ட்டுன்றன. 900 நாளாக மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அரசு கட்சி 144 போட்டு உள்ளே போடுறாங்க தான் விஜய்க்கு இங்கே நிற்க வச்சுட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லோரும் அலோவ் பண்ணுங்க, பத்திரிகையாளர் அலோவ் பண்ணுங்க, பேட்டி எடுக்க வைங்க, முன்பு நீங்கள் போஸ்ட் அடிச்சு ஓட்டுங்க. இப்போ மார்க்கெட் விலையில் 3 மடங்கு விலை தரப்படும். 1 ஏக்கர் நிலத்துக்கு 1 லட்சம் ரூபாய் என்றால் மார்க்கெட் விலை 2 லட்சம்னு வச்சுங்களேன், 6 லட்ச ரூபாய் தரப்படும். அந்த மக்கள் கேட்கட்டுங்க, எனக்கு விவசாயத்தில் வேறு எதுவுமே கிடையாது தெரியாதுன்னா அப்போது இதற்கு இணையாக பாசன வசதி, மோட்டர் பம்ப் செட்டு, கிணறோடு இருக்கிற நிலத்தை கொடுங்கன்னு கேட்கட்டும். பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் கேட்கட்டும், மதுராந்தகத்தில் கேட்கட்டும், மேல்மருவத்தில் கேட்கட்டும், ஸ்ரீபெரும்புதூரில் கேட்கட்டும், எங்கே ஒன்றும் கேட்கட்டுமே. அப்போது இதுக்கு விவசாயம் தான் வேணும், நாங்கள் கொடுக்க தயார். எங்களுக்கு 3 மடங்கு விலை, எங்களுக்கு அந்த பொருளாதாரம். அது மட்டுமல்ல, அதே 3 ஏக்கர் நிலம் கேட்டு வாங்கிங்க. இல்லை என் பையன் படிச்சிருக்காரு, டிப்ளமோ படிச்சிருக்காரு, பிஇ படிச்சிருக்காரு, இந்த வீட்டு எங்களுக்கு வேலை கிடைக்கல, அவருக்கு அரசு வேலை கொடுங்க. ஒன்று வேலை கேளுங்க, இல்லை நிலம் கேளுங்க, பணம் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு போகலாங்க, தப்பே கிடையாதுங்க, தப்பே கிடையாது. இது எந்த விவசாயத்தில் லட்சமாக சம்பாதிக்கிறாங்க? ஆனால் அதுக்காக விட்டுற முடியாதுல்ல சார்? நியாயமான கேள்வி. அதான் நான் இப்படி கேட்குறேன். விட வேண்டாம்னு சொல்லியே, யார் சொன்னது விட்டுருங்கன்னு? விட வேண்டாம். உங்களுக்கு வேற எங்கேயாவது விளைச்சல், நல்ல விளைச்சல், முப்போகம் விளைகிற இடத்துல மண்ணு நீங்க போய் தீர்மானம் பண்ணுங்க. ஆனா அதற்குன்னு அவங்க பிறந்து வளர்ந்த வாழ்வியல் இடத்தை விட்டு அப்புறப்படுத்துறது அப்படின்றது எப்படி சார் சரியா இருக்கும்? எந்த ஊர் உங்க சொந்த ஊர்? மோகனூர், நாமக்கல் மாவட்டம் மோகனூர். ஏன் வந்தீங்க? வேலைக்காக வந்தேன் சார். ஆனா எந்த ஊர் தம்பி? சென்னை. எங்க ஒப்ப ஊர்? இது விழுப்புரம். நான் வேலூர் மாவட்டம், குடியாத்தம். நான் இதுக்கு வந்தேன், எல்லாம் வாழ்வியலுக்காக வந்திருக்கோம் சார். ஆனா சொந்த இடம் அப்படின்றது அங்கதான் இருக்கு. இப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரிஜிடா பிடிச்சி வச்சுக்கிட்டு பேசுறதுலாம் சரியா வராது. உங்களுக்கு இதை விட வசதியாக, அதான் சொல்றேன், இந்த அரசாங்கம் வேஸ்ட்னு சொன்னல, இந்த அரசாங்கம் உங்களை கன்வின்ஸ் பண்ணல. நான் கேட்குறேன், இப்போ சென்னை டு ஈசிஆர் பாண்டிச்சேரி ரோடு, நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க தெரியாது. 90ல் 95, 6, 7, 8 பிறந்தீங்க. நான் அந்த 4 வருஷம் அந்த ரோட்டில் சுற்றிருக்கேன், தினமலரில் ரிப்போர்ட்டரா. அந்த ரோடு எங்க திருவான்மியூர் டு பாண்டிச்சேரி ரோட 4 முறை 5 முறை தெரிஞ்சிருக்கிறேன் வருஷத்துக்கு. அந்த ரோடு போடுறது நியூஸ் போட்டிருக்கேன். எத்தனை விளைநிலங்கள் ரோடா மாறி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த மரக்காணத்துக்கு முன்னாடி ஜிக்ஜாகா இருக்கும். சதுரங்கப்பட்டினம், சட்ராஸ், கல்பாக்கத்துக்கிட்ட ரோடு, ஈசிஆர் ரோடு இப்படி இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும். பல விபத்துகள், பல சாவுகள். அந்த ரோடை ஸ்ட்ரைட்டன் பண்ணாங்க. கேட்டு பாருங்க யாரையாவது. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஈசிஆர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு கேளுங்க. பாம்பு மாதிரி இருக்கும், விபத்து நடக்கும். இந்த ரோடை ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது எத்தனை விளைநிலங்கள் கொடுக்கப்பட்டன எனக்கு தெரியும். சரி, சென்னை டு பெங்களூர், சென்னை டு கன்னியாகுமரி 2-வே ரோட்ஸு, 4-வே ஆச்சு, இப்போ 6-வே ஆகுது. எத்தனை விளைநிலங்கள்? சென்ட்ரலுக்குங்க இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்திருக்காங்களே, ஒரு ஹோட்டல் இடிச்சிருக்காங்க. ஒரு ஹோட்டல் ஓனர் தொழில் எழுந்திருக்காரு. எதிர்பக்கம் குதிரை லாய சத்திரம் இருக்கும், சென்ட்ரல் எதிர்க்கும். அந்த சொத்து யாரு தெரியுமா? ஒரு பெரிய திவாந்து. அந்த குடும்பம் நலிஞ்சு போச்சு. அந்த இடம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஆரம்பிச்சு சென்ட்ரல் ஜெயிலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி. எடுத்து டாக்குமெண்ட் பாருங்க, யார் கொடுக்குறாங்க? எத்தனை இழப்புகள் தான். நீங்கள் இப்போ மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல், எத்தனை பில்டிங், எத்தனை மால் இடிக்கப்பட்டு மெட்ரோ ஸ்டேஷனாக மாறுகிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நுங்கம்பாக்கத்தில் இங்கே போங்க, நுங்கம்பாக்கம் இஸ்பானி எதிர்க்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த இடத்துல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருந்து பெட்ரோல் பங்க் எடுத்துட்டாங்களே, கொடுத்து ஸ்டேஷன் கட்டுறாங்களே. சர்ச்சு இஸ்பானி எதுக்கு ஒரு சர்ச்சு, பழம்பெருமை கொண்ட சர்ச்சு இடிச்சிட்டாங்களே. அப்போ நீங்கள் இப்போ எப்படி தாங்க வளர்ச்சி வரும்? அப்போ இந்த கிறிஸ்துவ தேவாலய கமிட்டி சார் இந்த சர்ச்சில் யாரெல்லாம் மெம்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிச்சு போராட்டம் பண்ண என்ன ஆகும்? ஆனா எல்லா வளர்ச்சியும் வந்துச்சு. ஆனா சென்னையில மழை பெய்யறப்ப தண்ணி தேங்குதுன்னு நம்மளும் இன்னொரு பக்கம் கேள்வி கேட்கிறோம், கோபப்படாதான் செய்யறோம். அதாங்க, இந்த நிர்வாக சீர்கேடுக்கும் வளர்ச்சி நீங்க தப்பா போய் கனெக்ட் பண்றீங்க. இப்போ டங்ஸ்டன் கிடைக்கலாம், டங்ஸ்டன் இறக்குமதி பண்ணிக்கலாம்.
விமான நிலையத்தை இறக்குமதி பண்ண முடியுமா? பதில் சொல்லுங்க. அதான் சிம்பிள் கேள்விகள் தான். இதான் புரியுற மாதிரி நான் கேட்குறேன். அதனால நீங்கள் வந்து ஒரு விளைநிலங்கள் இல்லாத இடத்தில் விமான நிலையம் கட்டணும். எங்கே நம்ம கட்டணும்? இங்கே சென்னை விமான நிலையத்தை எங்கே நம்ம கொண்டு போனோம்? எனக்கு தெரிஞ்சு எங்கே தெரியல, எனக்கு தெரியல. வேலூருக்கா இல்லை விழுப்புரத்துக்கா எங்கன்னு தெரியல. சென்னை விமானத்தை எங்கே கொண்டு போவீங்க? எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப 8 வழிச்சாலையில இருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க போராடினீங்க. உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா வச்சுக்கிறீங்க, வேணான்னா ஒதுக்கிக்கிறீங்க. நாடகம் ஆடுறதுல கில்லாடிகள் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அரசியல் கட்சின்னு நாடகம் ஆடதான் செய்வாங்க. யார் இப்போ இவர் விஜய் வந்து இது நாடகம்னு சொன்ன ஒத்துப்பாரா? சேலத்துக்கு 8 வழிச்சாலை, சேலத்துக்கு வழியே கிடையாது. சேலத்துக்கு மெட்ராஸ்க்கு போகவே முடியாது. இந்த 8 வழிச்சாலை மூலியமா சேலத்தை அடைய முடியும்னு இருக்கா? சேலத்துக்கு ரூட் இருக்கா இல்லையா? சேலத்துக்கு 2 ரூட் இருக்கு. ஆம்பூர் வாணியம்படி வழியாகவும் போகலாம், இப்படி உளுந்தூர்பேட்டை வழியாகவும் போகலாம். சேலத்துக்கு ராசிபுரம் வழியாக போகலாம். 2 வழி இருக்கு. அப்போ 8 வழிச்சாலையில் விவசாயிகள் பாதிக்கப்படலாம்னு சொல்லி அதிமுக ஆட்சியில் திமுக போராடி போது அந்த அதிமுக ஆட்சியும் வேஸ்ட். அப்போ என்ன பண்ணிக்கணும்? நாங்கள் சாலை எடுக்கல, நாங்கள் எலிவேட்டட் பிரிட்ஜு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா புத்தாலித்தனம். நீங்கள் ஏன் நிலத்தை எடுக்கிறீங்கன்னா அங்கே தான் சிக்கல். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, சென்னை டு பெங்களூர் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே போடுறாங்க. இப்போ எங்கே தಮ್ಮ வருது? காட்பாடி வரைக்கும் வரும். காட்பாடியிலிருந்து ஆந்திரா பார்டர் பழமனேரி அப்படியே கல்பர்கா வழியாக போகும். போய் பாருங்க எத்தனை விளைநிலங்கள் காட்பாடி டு பழமனேரி எத்தனை விளைநிலங்கள் காலிச்சுன்னு பாருங்க. போய் பார்க்க சொல்லுங்க. ஏன் விவசாயி கொடுக்குறான்? அந்த பக்கம் ரோடு வந்தால் யாரோ ஒருத்தர் பாதிப்பார்கள், பாதிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால பயனடைஞ்சவங்களும் இருப்பாங்கன்றீங்க. அதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு டெல்டா வந்து மேட்டூர் என்ன ஆகும் சொல்லுங்க? மேட்டூர் டேம் இல்லை, என்ன ஆகும்? டெல்டா விவசாயம் பண்ண முடியுமா? தண்ணி குடிக்கிறதே கஷ்டப்படும். அப்புறம் டெல்டாவில் வந்து கிணற்று பாசனமே கிடையாதுங்க. சோம்பேறி விவசாயிகள் டெல்டா, தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லா ஊர்லயும் வந்து கிணற்று பாசனம் இருக்கும். கிணறே வெட்டாத ஒரு பாசனம் டெல்டா பாசனம். காரணம், அந்த காவிரி ஆற்றை நம்பி கொண்டிருந்தார்கள். காவிரி பொய்த்து போய்விட்டால் டெல்டாவில் தண்ணி வராது. காலில் அப்படி மடை மாற்றுவாங்க. காலில் மடை மாற்றி கொண்டு கர்நாடக சங்கீதத்தை பாடிக்கொண்டே விவசாயம் செய்த ஊர் டெல்டா. என்னாச்சு? மேட்டூர் மட்டும் தண்ணி இல்லை, மேட்டூர் டேமே இல்லை, என்னாச்சு? முடிஞ்சது கதை. அதனால நீங்க ஒப்பீடு என்பது வேறு. விஜயோட அந்த ஓப்பனிங் ஸ்கிரிப்டே தப்புன்றீங்களா? நான் தப்பு. போராடுங்க. மக்கள் கோரிக்கை என்னவோ அது 3 மடங்கு பெற்று தருவதற்கு விஜய் போராடணும். 3 மடங்கு பெற்று தரணும். அவர் கல அரசியல இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன், உங்க காலடி மண்ணை தொட்டு ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சேன். தப்பே இல்லை. காலடி மண் தோட்டம், பன்னூர் பரந்தூர் மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு விஜய் அரசியல் வெற்றி பெறட்டும், தப்பே கிடையாது. அந்த மக்களுக்கு வந்து இப்போ 3000 குடும்பத்துடைய மொத்த ஓட்டு விஜய் கிடைக்கட்டும், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ 900 நாள் போராடுறீங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றீங்க குழந்தைங்கள. இந்த அரசாங்கம் வேஸ்ட். ஒரு வகையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதான் இந்த அரசாங்கம் போய் இந்த மக்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணா, எப்படி சமாதானம் செய்தால் உங்களுக்கு என்னென்ன பயன்கள் என்பதை மக்கள் கிட்ட போய் சேரலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் சொல்றது வந்து ஏற்கனவே சொன்ன ப்ரெஸ் மீட்ல சொன்ன வச்சு தான் பேசுறேன். அந்த மக்கள் எப்பவுமே ஏற்க மாட்டாங்க. எப்பயும் ஒரு குழு இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும், எதிர்கட்சிகள் ஏதோ தூண்டி விடுவாங்க. இப்போ 8 வழி சாலையில் வந்து என்ன தான் பார்த்தோம். போய் இந்த அதிகாரிகள் போய் அடிச்சாங்க. மக்கள் வந்து அதிகாரி அடிச்சாங்க, அதிகாரி மக்கள் அடிச்சாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. அது திமுக வந்து குளிர் காய்ந்ததுன்னு கூட நீங்கள் சொல்லுங்க. ஆனால் அந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும்னு சொன்னேன். எலிவேட்டட் ஹைவே நீங்கள் ஒரு 350 கிலோமீட்டரை 240 கிலோமீட்டர் குறைக்கிறீங்க, 280 கிலோமீட்டர்ஸ் ஆக்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த 280 கிலோமீட்டர்ஸை நிலம் பாதிக்காத வரை, நிலத்தை பாதிக்காத வரை எலிவேட்டட் ஹைவே கொண்டு போயிருக்கலாமே, இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமே. ஏன் இந்த ஐடியா வரல உங்களுக்கு? இப்ப இந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்தது மூலியமா ஒரு நெருக்கடியை திமுக அரசுக்கு கொடுக்கணும்னு விஜய் நினைக்கிறாரா? அது கொடுத்துருக்காரான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக நெருக்கடி இருக்கும், இல்லாமல் இருக்காது. இப்போ என்னன்னா, பாதி மக்கள் தமிழ்நாடு பன்னூர் பரந்தூருக்கு வெளியில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு விஜய் வந்தது பிறகுதான் விமான நிலையத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்பான், அறக்குறையாக புரிஞ்சுப்பாங்க. பிரயோஜனம் என்ன? நீங்கள் நெருக்கடி கொடுக்கறது என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக இப்போ வந்து எல்லா அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு, அப்புறம் எல்லா பெரிய கட்சி, திமுக, பாஜக, அதிமுக, காங்கிரஸ், இந்த நான் பெரிய கட்சின்னு சொல்லுது. காங்கிரஸ் நீங்க என்ன சொல்ற? செல்வ பெருந்தகை தமிழ்நாடு முடியாதுன்றார். அதாவது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் இந்த திட்டம் வரணும் அப்படின்னு அர்த்தம்.
என்ன அர்த்தம் புரியல. ஆல்மோஸ்ட் வாங்க கொண்டு வாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுங்க, நல்ல இழப்பீடு கொடுங்கன்றார். அதான் சொல்கிறேனே, இப்போது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது எதிர்கட்சிகள் எதிர்க்கும், இல்லைன்னா பின்னாடி இருந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆளுங்கட்சி எங்கே தோற்று போனது, விஜய் போனதால் இன்னும் கவனம் பெறுகிறது, நான் மறுக்க மாட்டேன். ஆனால் போய் ஒரு 10 இப்போ தேர்தலில் 10 அமைச்சர் 20 அமைச்சர் போகிறீங்களா, போங்க உட்காருங்க, மீட்டிங் போடுங்க, இதே மண்டபத்தில் போடுங்க. இங்கே இருக்கிற நில ஓனர் 100 200 பேர் 300 பேர் இருப்பீங்க, 500 பேர், ஒவ்வொருத்தர் நிலம் இது இவ்வளோ நிலம் எடுக்க போகிறோம், உங்களுக்கு இழப்பீடு, அரசு வேலை வாய்ப்பு, இது இல்லாமல் தொழில் முதலீடு கொடுங்க. ஏன்னா இந்த லேண்டு வந்து இப்போ லாபம்னு சொன்னார, இந்த லேண்டை வச்சுக்கிட்டு யார் வச்சுக்க போகிறாங்க? இந்த லேண்டை திமுக அரசாங்கம் வச்சுக்குமா? இந்த லேண்டை இந்த அரசாங்கம் எடுத்து கொடுத்தோம், நாங்கள் வச்சுக்குப்போம். ஏர்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க, நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லேண்டை வச்சுக்காது, யாரோ பிரைவேட்டு கொடுத்துரும், தனியார் கொடுக்கும். உடனே வந்து யாரோ விமானத்தில் போகிறார்கள், அதனால வந்து நாங்கள் எப்படி இடம் கொடுக்குது? ஒரு கிராமத்தில் படிப்பறிவே இல்லாத கழனியில் வேலை பார்க்கிற ஒரு கூலி தொழிலாளியின் மகன் இன்னைக்கு ஃபாரின் போறான். அப்போ அவன் படிச்சுட்டு ஃபாரின் போகும்போது அடுத்து என்ன நினைக்கிறான்? அப்பா நம்ம வெளிநாடு காட்டணும்னு கூட்டு போறான். பார்த்துருப்பீங்க எத்தனை விமான நிலையத்தில் நீங்க வந்து இந்த ஏழை பாழைகள் ஃபிளைட்ல போற அப்பா வந்து தன் அப்பாவை அம்மாவை வெளிநாட்டுக்கு கூட்டு போன ஆசைப்படுகிற மகன் எத்தனை பேர் இருக்கான்? அதுதாங்க வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி. பன்னூர் பரந்தூர்ல படிக்கிற பசங்க வந்து வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு கனவு இருக்காதா? அதே மாதிரி எங்க பசங்களை வந்து இதே மாதிரி உட்காந்து மண்வெட்டி உட்காந்து நிலத்தை வந்து விவசாயம் பண்ண நினைப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஆசைகள் இருக்கும், ஆனா சொந்த ஊர் இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும்ல சார்? எல்லாம் இருக்குதாங்க செய்யும். எங்க இப்ப இங்க படிச்சுட்டு திரும்ப திரும்ப சொல்றாங்க, முதல்ல தான் அந்த விவாதத்துக்கு போவேனா, பட் இதை நான் சொன்னேன். இல்ல எல்லாருக்கும் ஊர் மேல மண் மேல பாசம் இருக்கும். மண் பாசம் ஊர் பாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இருந்தா நல்லதுதான். ஆனா நீ யோசித்து பாருங்க, படித்து முடித்து நான் கேட்குறேன், சரி இன்னைக்கு 3 தலைமுறை விவசாயம் பண்ணேன்னு சொல்றாரு ஒருத்தர், பேட்டி கொடுத்தாரு. அவங்க பையன் பி அண்ணா யூனிவர்சிட்டி முடிச்சுட்டான், அவனுக்கு கேம்பஸ்ல ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனியில் வேலை கிடைக்குது. கண்டிப்பா போகணும். அப்போ வந்து விவசாயம் யார் பார்க்கறது? அவருக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை யார் பார்க்கறது? ஒரு 60 வயது நபர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் பையன் போயிட்டாருன்னா அந்த நிலத்தை யார் பார்க்கறது? ஃப்ரீயா கொடுத்துருவாரா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு? நீ வச்சுக்கப்பா, என் பையன் நல்லா சம்பாதிக்கிறான், கோடி கோடியா கொடுத்துருவாரா? நீங்க யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல. அப்போ உங்களுடைய மகனுக்கான வளர்ச்சி, உங்கள் எதிர்கால சந்ததிக்கு வளர்ச்சி, நீங்க நாட்டை விட்டா போறீங்க. இந்த அரசாங்கம் தோற்று போனது எங்க தெரியுமா? அவங்களை சமாதானப்படுத்தி, அந்த மக்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு இழப்பீடு 3 மடங்கு நிலத்தொகையை விட அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனால், சரி விவசாயம் மட்டும்தான் எனக்கு தெரியும், என் பையன் விவசாயம் தான் பார்க்கறான் பாருங்க, படிக்கல, ரேஷன் கார்டில் பாருங்க வேலை இல்லை, இதே மாதிரி 3 ஏக்கர் வேற எங்கன்னா கொடுங்க. இந்த ஆட்சி வந்து 3 வருடம் வீணாக்கி விட்டது. சரி, இப்போ ஓவராலா விஜயோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூட் அப்படின்ற பேச்சு அடிபட்டுச்சு. அதுல இருந்து இப்ப களத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றப்ப இது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கலாமா? நிச்சயமாக முதல் முறையாக வெளியே வந்திருக்காரு. நான் முதல்ல சொல்லிட்டேன், பாராட்டுகள். அந்த அளவுக்கு அவர் மண் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கார். அது எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் மண் பிரச்சனை, உரிமை பிரச்சனை தான் வந்து ஹைலைட் ஆகும். கண்டிப்பாக மண்ணுக்கு போராடுகிற ஒரு முதல் முயற்சி தப்பே கிடையாது. வரட்டும், அங்கேயே நிப்புன்னு சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டு பிள்ளைன்றாரு. ஓகே சார், பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.